ஃப்ரெண்ட்ஸ் 19 கிட்ஸோட ஃபேவரட்டான பாலிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் அந்த பாலிஷ் வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரியே எவ்வளோக்கு இந்த பாலிஷ் நீங்கள் சின்ன வயசுலலாம் விரும்பி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி, பாதாம், கொஞ்சம் சுகர் போட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாலிஷ் சாப்பிட்ட ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க இந்த கண்ட பொருட்கள்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டு அதுக்கு ஐஸ் வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது. ஐஸ்காரவங்க அழகாக பாம் சொல்லி சவுண்ட் விட்டுட்டு வரும்போதே எல்லா பொருளையும் சேகரித்து வச்சுருவோம். ஸோ அதெல்லாம் ஸ்வீட்டான மெமரிஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மெமரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மைதா கூட கொஞ்சமாக மில்க் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பால் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டனால 1/2 லிட்டர் மட்டும் எடுத்து நல்லா காய்ச்சிக்கிறேன். இது மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேலு இது மாதிரி லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாதாம், முந்திரி, சுகர் அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிலாம் இல்லாதபடிக்கு. ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சம் டக்குன்னு கட்டி ஆகிடும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச இந்த மைதா பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா பால் ஆட் பண்ண உடனே இது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காவை கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ஊற்றின உடனே இப்படி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அதிகமாக கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக காமிச்சிருப்பேன். நீங்கள் நல்லாவே இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பபுள்ஸ் வரும் மேலே, இது மாதிரி வர அளவுக்கு அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் லோலே வச்சு செஞ்சு எடுத்து இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் விட்டுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல்ஸ் லோலேருந்து ஹைக்கு அது மாதிரி வச்சு நல்லா ஒரு 10 டைம்ஸ் அது போட்டு அது மாதிரியே போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் சும்மா சட்னி அரைக்க மாதிரி இல்லை பொடி அரைக்கிற மாதிரி டக்குன்னு